சார், ஜனமே ஜெயன், அபிமன்யுடைய பேரன் ஜனமே ஜெயன் வியாசர் கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறாரு. நீங்க நினைச்சிருந்தா தர்மனை சூதாடாம பண்ணிருக்கலாமே, நீங்க நினைச்சிருந்தா இந்த மகாபாரத யுத்தத்தை தடுத்திருக்கலாமேன்னு. இப்ப வியாசர் சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு, 10 நாள்ல உனக்கு ஒரு அந்தனரை கொன்ற பிரம்மஹத்தி தோஷம் பிடிக்கும், முடிஞ்சா நீ தடுத்து பாருன்ட்டு போயிட்டாரு. இப்ப இதுக்கு என்னப்பா பரிகாரம்னு இவர் எல்லார்ட்டையும் கேட்க 10 நாள் யாகம் வளர்க்க சொல்றாங்க. ஜனமே ஜெயன் 10 நாளும் பிரம்மாண்டமான ஒரு யாகம் வளர்க்கிறாரு. முதல் நாள் ஆகுது, 2வது நாள் ஆகுது, 3வது நாள் ஆகுது, 4, 5, 5வது நாள் ஆனோடனே இவனுக்கு கொஞ்சம் நம்பிக்கை பிறக்குது. பாதி கிணற தாண்டிட்டோம் பான்னு. 6வது நாள், 7வது நாள், 8வது நாள், 9வது நாள், 10வது நாள் வரும்போது ஜனமே ஜெயனுக்கு முழுமையான ஒரு நம்பிக்கை பிடிக்குது. நமக்கு இனிமே பிரம்மஹத்தி தோஷமே பிடிக்காதுப்பான்னு சொல்லி தன்னுடைய ஆயுதங்கள் எல்லாத்தையும் ஒளிச்சு வைக்கிறாரு. தன்னை சுத்தி எப்பயுமே ஒரு 10 பேர் இருக்கிற மாதிரி பாத்துக்கிறாரு. 10வது நாள் பாதி நாள் கடந்துருச்சு. அடுத்து 1 மணி நேரம் தான் இருக்கு. ஜனமே ஜெயனுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. வியாசரை ஜெயிக்க போகிறோம் என்கிற ஒரு ஆணவம் கூட. அந்த 1 மணி நேரம், அரை மணி நேரம், 20 நிமிடம், 1/4 மணி நேரம், 10 நிமிடம்